தாகம் தீர்க்கும் ஊற்று
பிதாவே, அப்பா இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் திருசபையாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் தந்த இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த வேளையிலும் அப்பா இந்த தொழுகையிலும் உம்முடைய ஆவியானவரின் பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாக அபிஷேகித்தபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்தும் அப்பா வர வேண்டியவர்களை சீக்கிரமாக கூட்டி சேருங்கப்பா. தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் ஆராதனின் பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, நாங்கள் உண்மையாக ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய ஆவியை அனல் மூட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். உம்முடைய பாதத்தில் படிக்கிறோம் ஜெபம் கீழும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நாம அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக அவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். நாம எல்லாரும் சேர்ந்து அலங்கார வாசலால் என்கிற பாடலை பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். அலங்கார வாசலாலே
வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. தாவீது சங்கீதம் 13ல அந்த மாதிரியா சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்காருன்னு? ஆமென். நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் நன்மை செய்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆமென். நாம எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி அவருக்கு நாம ஸ்தோத்திரங்களை செலுத்த போறோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான்.
போதாது. அவ்வளவாக நம்ம ஒவ்வொரு பாதையிலும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன நிலைமையில இருக்கிறோம் என்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர், நம்ம கூட இருக்கிற ஆண்டவர், நம்முடைய உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நம்ம எந்த பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் அதுக்கு வேண்டிய, ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்களால நமக்கு அதுக்கான ஆறுதல் சொல்ல முடியாத நேரத்துல கூட அவர் நமக்கு வார்த்தையின் மூலமாக ஆறுதல் செஞ்சு அந்த மாதிரியாக நம்மளை பல எண்ணி முடியாத, நம்ம ஞாபகத்துல இருக்கக்கூடாத அளவுக்கு பெரிய நன்மைகளை நமக்கு செஞ்சிருக்காங்க. திருப்பி நாம பார்க்கும்போது நாம எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ என்னமோ ஒரு நிலைமையில இருந்தோம், பாவத்துல சிக்குண்டு இருந்தோம், இல்ல நம்ம ஆண்டவரை அறியாம நடந்தோம். அப்படிப்பட்ட காலத்துல கூட ஆண்டவர் நம்மளை கரம் பிடிச்சு இந்த இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது நம்மளுடைய திறமையோ தாளந்தோ கிடையாது, முற்றிலுமாக ஆண்டவருடைய சுத்த கிருபை மட்டுமே. நம்மளுடைய ஞானவான்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, நம்ம கூட படிச்சவங்க இருக்கலாம், நம்ம கூட வேலை பார்த்தவங்க இருக்கலாம், நம்மளுடையும் திறமையான எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்கள விடைக்கும் ஞானத்துல குறைவுள்ள நம்மள ஆண்டவர் இப்போ உயர்த்தி வச்சிருக்காரு. எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்மளோட பலமுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய காரியங்களுக்காக பலவீன பாண்டமான நம்மளை தெரிந்தெடுத்திருக்காங்க. அதை நாங்க இங்க முன்னாடி நிக்கிறவங்க போல்டா சொல்ல முடியும். நாங்க யாருமே அவ்வளோ ரிச்சஸ்ட் கிடையாது. We are not so talented, we are not so strong, but we are chosen. நாங்கள் தெரிந்து செய்யப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சந்ததியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். So we are chosen to glorify him. தொடர்ந்து நாம இன்னும் ஒரு பாடல், மகிமை உமக்கென்று என்று பாடி அவருக்கு மகிமை செலுத்துவோமா?
நம்மளை கைவிட்டு மறந்து போவாங்க. ஆனாலும் எந்த நிலைமையிலும் எந்த இடத்துலையும் நம்மளை மறக்காம நாம சொன்ன ஒரு ஒரு சின்ன வேண்டுதலா கூட இருக்கலாம், ஒரு சின்ன ஜெபமா கூட இருக்கலாம். ஒருவேளை நம்ம அந்த ஒரு எமோஷன்ல நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு மறந்து விட்டுட்டு போயிருப்போம். ஆனா நம்முடைய ஆண்டவர் அதை தன்னுடைய ஞாபக புஸ்தகத்துல குறிச்சு வச்சு அதுக்கான பதில நமக்கு கண்டிப்பாக எப்போ ஆனாலும் ஒரு சில நேரம் அவருடைய சித்தத்திற்காக அது தாமதிக்கலாம். அப்படி தாமதிச்சா கூட அதை ஆண்டவர் மறக்காதபடிக்கு அவர் நமக்கு அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அப்படி ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சில நேரத்துல நாம என்ன பண்றோம், நம்ம அது தெரியாம உணர்ந்து கொள்ளாதவர்களா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம், நாம அதை சுதந்திரித்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம எண்ணி பார்க்கிறோம். ஐயோ, நான் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணதுக்காக ஆண்டவர் நானே மறந்துட்டேன். அது நம்ம வாழ்க்கையில நடக்கும் போதுதான் நம்ம அதை உணர்ந்து கொள்கிறோம். அதுதான் நம்ம சங்கீதங்கள்ல சொல்லியிருக்கு, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அதே மாதிரிதான் நம்ம பல நேரங்கள்ல நம்ம தேவைகள் நிறைவேறும் வரைக்கும் நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டு போயிடுவோம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல அந்த இது நம்ம வாழ்க்கையில நடக்கும் சொப்பனம் காண்கிறவர்களை போல வேற எங்கேயோ ஏதோ ஒரு சிந்தனையில இருந்து அவருக்கு நம்ம நன்றி சொல்ல மறந்துருக்கிறோம். நம்ம இன்னும் ஒரு பாடல், நம்மளை மறவாமல் நினைச்சு நமக்காக நன்மைகள் செய்து வருகிற ஆண்டவருக்காக நன்றி கூறி இந்த ஒரு ஆராதனையின் பகுதியை முடிவுக்கு கொண்டு வருவோம். பலிகளை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து இருக்கிற ஆராதனையின் பகுதிகளிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, சாட்சியின் பகுதிகள் வார்த்தை ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு கூட இருந்து நீரே பொறுப்படுத்த நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய முற்றுமுடிய உம்முடைய பாதத்தில் தருகிறோம் தந்தையே. ஆமேன். ஹல்லேலூயா.